அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்கிறார். இதை அவர் சோசியல் மீடியாவில் போட்டிருக்கலாம், இல்லை கடிதம் மூலமா அமைச்சிருக்கலாம் டெல்லிக்கு. எந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, நேர கொண்டு போய் அந்த கடிதத்தை ஹேண்ட் ஓவர் செய்கிறார். இந்த ப்ராப்பரா ரிலீவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விடை பெற்று கொண்டு அதுக்கப்புறம் தான் இங்கு அவர் சோசியல் மீடியாவில் தன்னுடைய முடிவு என்ன அப்படின்றத அறிவிக்கின்றார். ஆனால் பாருங்க, அவர் இத்தனை மணிக்கு 12 மணிக்கு பேச போறார் அப்படின்னும் போது ஒரு 1 or 2 hours முன்னாடியே அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ட்டு பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு லெட்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஊடகங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னோ பேசிட்டு இருந்தாங்க. அதிகாரப்பூர்வமாக அவர் ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்றது தெரிய வந்து விட்டது. சரி, ராஜினாமா பண்ண பிறகு தமிழக பாஜகவில் குறிப்பா இருக்கிறவங்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஏதாவது தப்பா பேசியிருக்காரா? ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. ஆனால் இன்றைக்கு டகால்னு தமிழக பாஜகவில் இருக்க ஒரு சிலர் ஏன் இவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை மேலே வச்சுட்டு இருக்காங்க? அவர் உங்க கூட இருந்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டெல்லாம் உங்க கண்ணில் தெரியலையா? அவர் ஏமாத்தி விட்டார், முதுகில் குத்து விட்டார், துரோகம் செய்து விட்டார் இப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா இது ஓகே. ஆமாங்க, கட்சியை விட்டு ஒருத்தர் போனால் இது மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஊழல் பண்ணி விட்டார், காசு சேர்த்து விட்டார், அதை பண்ணி விட்டார், இதை பண்ணி விட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ உங்கள் கட்சியில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க என்னதான் திட்டுத்தனம் பண்ணாலும் நீங்கள் வாய மூடின்னு இருப்பீங்க. கட்சியை விட்டு வெளில போனால் உடனே அதெல்லாம் சொல்லுவீங்க. இதுதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸா? இன்றைக்கு அண்ணாமலை மீது குற்றம் சாட்டுகின்ற அத்தனை பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழக பாஜகவை மட்டுமல்ல, தேசிய பாஜகவையும் டோட்டலாக டேமேஜ் பண்ணின்னுக்கிறாங்க. இவங்கள்லாம் அரசியல்ல என்ன அனுபவம் வாய்ந்தவர்கள், மூத்தவர்கள்னு எனக்கு புரியல. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? நான் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். கரெக்டுங்க. ஒரு கட்சியிலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அது என்னுடைய தாய்க்கழகம், நான் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியுமா? ஃபார் தட் மேட்டர் இன்றைக்கும் தமிழக பாஜக மட்டும் இல்லை, தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களிலும் மற்ற கட்சிகள்லேருந்து பாஜகவுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அது என்னுடைய தாய் கட்சி, அதை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சர்ப்ரைசிங்லி தாய் கழகமா தாய் கட்சியா இல்லாட்டாலுமே அவரை பற்றி, அந்த கட்சியை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் சொன்னவங்களும் இன்றைய பாஜகவில் தான் இருக்காங்க. எதிரெதிராக போட்டி போடுவாங்களாம், ஆனால் அவங்கள பற்றி எதுவும் பேச மாட்டாங்களாம். ஏன்? தாய் கட்சி கூட கிடையாதுல்ல, அந்த கட்சியிலேருந்து நீங்கள் வரலல்ல. ஒருவேளை பின்னாடி அந்த கட்சிக்கு போகலான்னு ஏதாவது ஒரு ஐடியாவா? சரி, இப்போ இந்த மாதிரி பேசுறவங்கலாம் எப்படி பிஜேபியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி கொஞ்சம் சுருக்கமாக விலைவாரியா பார்க்கலாமா? அண்ணாமலை அவர்கள் இங்க இருந்த வரைக்கும் இவ்வளோ பண்ணிட்டார், அவ்வளோ பண்ணிட்டார், இதெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போயிருக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட் அது 3 பக்கமா 2 பக்கமா அப்படின்றதுலேயே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. இது முதல்ல 3 பக்கம்ன்றாங்க, அப்புறம் இன்னொருத்தர் 5 பக்கம்ன்றாரு, இன்னொருத்தர் 2 பக்கம்ன்றாரு. சரி, இதெல்லாம் ஏன்னா இப்போதான் இந்த ரிப்போர்ட் போச்சா? இதுக்கு முன்னாடி எல்லாம் போலையா? அப்போ அந்த உளவுத்துறை நிஜமாவே ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாளாக உளவுத்துறை தூங்கி கொண்டிருந்ததா? மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கும் உளவுத்துறை செயலிழந்து விட்டதா? அப்படித்தான் ஒரு கேள்வி வருது. அடுத்தது, அண்ணாமலை மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இவ்வளோ நாளாக இது உங்களுக்கு தெரியாதா? எப்படி கடைசி 2 நாளில் தான் தெரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகுது? பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் டுபாக்கூரு. அவங்களோட இருந்தாங்கன்னா என்ன ஊழல் பண்ணாலும் அவங்க வாய் மூடின்னு சும்மா இருப்பாங்க. அவங்கள விட்டு வெளில போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தகவல்களெல்லாம் யார் யாருக்கோ கொடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இதை விட ஒரு கேவலமான பிளாக்மெயில் ஸ்ட்ராட்டஜி யாராவது ஃபாலோ பண்ண முடியுமா? அப்போது இதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் டோட்டலாக பிஜேபியை டேமேஜ் பண்ணினுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே பாஜக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்ன? எல்லாம் ஊழல்னு சொல்லுவாங்க. மற்ற கட்சியில் இருக்கும்போது அவங்க நாளைக்கே பாஜகவில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய வாஷிங் மிஷின் வச்சுக்கிறாங்க, அதில் போட்டு துவச்சி காய போட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சுத்தமாயிருவாங்க. இதைத்தானே சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு? அவங்க கட்சியில் இருக்கவங்களே ஊழல் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. கட்சியை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா அதெல்லாம் எடுத்து வெளில துவச்சி காய போடுவாங்க. இப்படி தானே ஆகிப்போச்சு. சரி, நிஜமாகவே அண்ணாமலை அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கார், அளவுக்கு அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கிறார் அப்படின்னு இந்த குற்றம் சாட்டுகிறவர்கள் பாஜகவில் இருந்து அவங்கெல்லாம் நம்புவதாக இருந்தால், மத்திய அரசாங்கம் யார் கையில் இருக்குது? இடி, சிபிஐ, ஐடி இதெல்லாம் யார் கையில் இருக்குது? நீங்கள் தான் இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே, நேராக போயிட்டு என்னங்க இவ்வளோலாம் பண்ணிக்கிறாரு பாருங்கள், இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம்னு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே?
இப்ப காங்கிரஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் வெளில போறாங்க, அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா கூட நியாயம். ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை, அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்க தானங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க. இந்த புலனாய்வு நிறுவனங்கள்லாம் கையில வச்சுக்கின்னு நாங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், யார் யாருக்கோ தகவல்லாம் கொடுத்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னா பைத்தியகார்த்தனமா இல்லை இது? இதுல பாத்தீங்கன்னா எப்படி அண்ணாமலை அவர்கள் எல்லா கட்சியும் பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் ஒன்னா பார்க்கிறாரோ, அந்த மாதிரி அவர் கட்சியை விட்டு வெளில போன பிறகு, முதுகுல குத்திட்டு போன பிறகு, நாங்க வந்து திமுகவை எப்படி பார்க்கமோ, தாவேகாவை எப்படி பார்ப்போமோ, அதிமுகவை எப்படி பார்ப்போமோ, அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களையும் பார்ப்போம், எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு. வெரி குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கடந்த சில நாட்களாக அண்ணாமலையை வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்துகின்றது பாஜக. திமுகவை எதிர்த்து என்ன பேசினாங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா பாஜகவில்? இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து வச்சுக்கோங்க, நீங்க பழச கூட கிளற வேணாம். தேர்தல் முடிவுகள் வந்ததிலிருந்து திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? ஆன் த அதர் ஹேண்ட், திமுக பாஜக கூட்டணி வரும் அப்படின்னு இந்த சோ கால்டு ஒப்பீனியன் மேக்கர்ஸ்லாம் ஒரு உருட்டினுக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் திமுக எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அண்ணாமலையை பார்ப்போன்றது ஒன்னா நம்பர் டுபாகூர் இல்லையா? சரி, அடுத்தது தாவேகா. தாவேகா அவங்க ஆளுங்கட்சி, உங்களை பாசிசம்னு சொல்லிட்டாங்க, கிட்டவே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள எதிர்த்து நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? அண்ணாமலையை எதிர்த்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்ச அன்னைக்கு தான் தாவேகாவை எதிர்த்து குரல் கொடுக்கின்றார்கள். அதுவும் எந்த விஷயத்துல? திருப்பரங்குன்றம் விஷயத்துல மட்டும்தான். ஏங்க, உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, தனக்காகவும் தெரியாதா? அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்ட்டு திமுக அதிமுக எல்லாம் குரல் கொடுத்துருக்கிறாங்க. நீங்க எங்க போனீங்க? இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க பாஜக. பாருங்க, இதெல்லாம் ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும். யாரு? பாஜகவுடைய துணைத் தலைவர் தான் போய் சொல்லிட்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? இந்த மின்வெட்டு பிரச்சனை, இதுக்கு நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? அப்போ மக்கள் அன்றாடம் சந்திக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள், இது இப்ப நடக்கிற கரண்ட் ப்ராப்ளம். ஐயோ, கரண்ட்னா எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. அடுத்த வருஷம் எப்படி தீபம் ஏற்றுவது அப்படின்றத பத்தி அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதுக்கு மட்டும் குரல் கொடுப்பீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் கத்துதா பல்லி? ஜனங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ தாவேகாவை இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கேள்வி கேட்டீங்க, மற்ற விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்கல. அப்புறம் தாவேகா மாதிரியே அண்ணாமலையை பார்ப்போம் அப்படின்னா என்னங்க இது? சரி, அதிமுக மாதிரி, அதிமுக இன்னைக்கு கூட்டணியில் இருக்குதா இல்லையா அதுவே தெரியாது. ஏன்னா நாளைக்கே திமுகவுடன் கூட்டணி வரலாம் அப்படின்னு ஒரு சில பேர் இப்ப கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நிற்கிறாங்க. எப்படி இந்த பக்கம் திமுக அந்த பக்கம் அதிமுக ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு கூட்டணி அமைக்க போறாங்களா? அந்த சக்கரை பொங்கலுக்கு பன்னிக்கறி மாதிரி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தேசிய கட்சிகளில் அந்த மாநில யூனிட்டுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, எந்த முடிவையும் அவர்கள் எடுப்பதில்லை, எடுக்க விடுவதில்லை, எல்லாமே ஹைகமாண்ட் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போதான் வந்து அன்றைக்கு தமிழிசை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு தந்தி டிவியில் கொடுத்த பேட்டி, அந்த ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன், 2016 நினைக்கிறேன். அப்போ பாண்டே கேட்கிறார், இதை பாருங்க, இங்க வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து போட்டியிட போகின்றார்கள், இப்ப பாமக கூட்டணியில இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்கிறாருங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்கள தான் கேட்கணும் அப்படின்றாங்க. ஏங்க, நீங்க தானங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, இல்ல ஒருவேளை பாமக தலைமையில் நீங்க கூட்டணியா அப்படின்னா அவங்களே சொல்றாங்க, அவர் வந்து சில காலமாக வந்து மத்திய ஆட்சியை எதிர்த்து பேசுகிறாரு, பிரதமரை எதிர்த்து பேசுகிறார், சரி எல்லாம் எதிர்த்து பேசுறார், அவங்க தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு மாநில தலைவருக்கு திட்டவட்டமா சொல்ல முடியல. சொல்ல தெரியல, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியல. ஏன்னா மேலிடம் என்ன முடிவு எடுக்குமோ அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. இவங்க பாட்டுக்கு ஐயா அவங்க கூட்டணியிலாம் இல்லை, எங்களை எதிர்த்து பேசுறவங்களையே கூட்டணியில இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமையில் மாநில தலைவர்களை வச்சிருக்காங்க தேசிய கட்சிகள். இப்ப புரியுதுங்களா? நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், பாருங்க, இனிமே அதிமுகவுடன் கூட்டணி இருக்கா இல்லையா பாஜக தலைமையால சொல்ல முடியாது. திமுகவுடன் கூட்டணியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவ்வளவு ஏன் தாவேகாவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு. இது ஏற்கனவே நடந்துச்சு, நான் கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ ஆளுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பேட்டியில் குற்றச்சாட்டு அப்படின்லாம் கொடுத்துனுக்குறாங்க. அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அது பாருங்க, அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணாரு, ஆனால் அதுக்கப்புறம் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? அப்படியே ஆடி போயிட்டேன் நான். அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், இப்போ வந்து அவர் ஐபிஎஸ்ஸாக இல்லை, அவர் வந்து இடி டைரக்டராகவோ இல்லை வந்து சிபிஐ டைரக்டராகவோ இல்லை,
அவர் அந்த ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணும்போது பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவராகத்தான் இருந்தார். அவர் போயிட்டு ரெய்டு விட முடியாது, யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் சிபிஐ, இடி இவங்கெல்லாம் தான் செய்யணுமே தவிர ஒரு கட்சி தலைவர் செய்ய முடியாது. என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்களே, நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைப்புகளை கையில் வைத்திருப்பது யார்? அவரை கேட்குறீங்களா நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு? யார் நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றதும் தெரியல. இவங்கெல்லாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேள்வி கேட்குறாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாஜகவில் இருக்க அந்த டேலண்ட் ஃபோர்ஸை பார்க்கும்போது. இதைத்தான் சொன்னாங்களோ அண்ணாமலை ஒத்துரு போனா என்ன, எங்கள் பின்னாடி ஏராளமான திறமையானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறார், அந்த நெறியாளர் கேட்குறாரு, ஏங்க இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் கட்சிக்கு வராங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுக்காம மூத்தவர்களுக்கே திருப்பி திருப்பி சீட்டு கொடுத்துருந்தா எப்படி அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, வெயிட் பண்ணணுன்றாரு. எப்படிங்க இப்போ இளைஞர்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவங்களும் வயசானவங்க ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா, அப்படி வெயிட் பண்ண முடியாதவங்க இந்த கட்சியில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஜென்சி இளைஞர்களாக நம்ம கட்சியில் சேர்க்கணும், எப்படியாவது அவர்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு தலதறிக்க வேகத்தில் ஓடிட்டு இருக்கும்போது, அப்படி வெயிட் பண்ண முடியாதவங்க இந்த கட்சியில் இருக்காதீங்க அப்படின்னு யாரும் இந்த கட்சிக்கே வராதுன்னு கழுத்தை பிடிச்சி தொல்ற மாதிரி செய்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் கட்சியை வளர்க்கணும்னு தான் பாடுபட்டு இருக்காங்களா? என்ன நம்ப சொல்றீங்களா? சரி, இன்னொருத்தர் ரொம்ப அழகாக ஒரு புள்ளி விவரம் சொன்னார். நண்பர் ஒருத்தர் தான். பாருங்க, நீங்கள் திருப்பி அண்ணாமலை 2024 11.24% அப்படின்லாம் கதை விடாதீங்க. இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொடுத்துருக்குதுங்க. நீங்கள் 11.24 அப்படியே எடுத்துக்க கூடாதுங்க. பின்ன அதில் பாமக ஓட்டு இருக்குது, அமமுக ஓட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த 23 கேண்டிடேட்லாம் இருந்தாங்கல்ல. ஆமாம், அவங்க பாஜக சார்பில் இருந்தாங்க. ஆமாங்க, அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்குகளை எல்லாம் நீங்கள் கழிக்கணும். கழிச்சா என்ன ஒரு 3% வரும். இதுதாங்க பாஜகவோட வாக்கு. ஏங்க, நிஜமாவே ஒருத்தன் கஷ்டப்பட்டு நாளைக்கு இந்த 11% அப்படின்றத 18% ஆகணும், 25% அப்படின்னு ஆகணும்னு வந்தா கூட, இல்லை இந்த ஓட்டை அவருக்கு வச்சிருங்க, அந்த ஓட்டை இவருக்கு வச்சிருங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க போல இது. சரி, பாமக ஓட்டு அமமுக ஓட்டு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பாமக அமமுக வாங்கின ஓட்டுல பாஜக ஓட்டு கிடையாது. அதுன்னு அவங்க தனி வாக்கு தானே. அப்ப அந்த 23 பேர் தனி செல்வாக்கு. அப்ப அதையும் கழிச்சிட்டா அந்த செல்வாக்கு எப்படி வந்தது? பாஜகனால வந்ததா, தாமரை சின்னத்தினால வந்ததா, இல்ல அவர்களோட தனிப்பட்ட முறையில் வந்ததா? எல்லாம் சொல்றீங்க அண்ணாமலை இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா அவர் காமிச்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் பாஜகன்ற கட்சி, அது இல்லைன்னா அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. அப்ப அந்த கேண்டிடேட் மட்டும் எப்படிங்க பாஜக இல்லாமல் அவர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரமாட்டுது அப்படின்னா, நண்பருக்கு ஆஸ் யூஷுவல் பேச மனம் இல்லை, போயிட்டாரு. ஸோ இவங்களே நாங்கள்லாம் 3% தாங்க, அதுக்கு மேலே நாங்கள் கிடையாது, இப்படியே இவங்களே டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு கட்சி அதிக ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அதிக சீட்டு கேட்கணுமே, அப்புறம் தனியாக நிற்கணுமே, கூட்டணி வரல அப்படின்னு சொன்னால், அப்புறம் தனியாக நின்று ஜெயிக்கிறதுன்னா நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு, இளைஞர்கள் ரைட்டு இந்த எலெக்ஷன் எல்லாம் அடுத்த எலெக்ஷன் வெயிட் பண்ணுவாங்க, நாம அது மாதிரிலாம் வெயிட் பண்ண முடியுமா? டக்குன்னு ஏதோ ஒரு கூட்டணியை போட்டோமா, இந்த ஒரு 4-5 பேர் சீட்டை வாங்கின்னு பதவி வாங்கின்னு போனோமா, அதை விட்டு இவங்க என்ன வேலை செய்கிற சொல்கிறாங்களா, இப்படியே இருக்காங்க போல இருக்குது. சரி, இன்றைக்கி பாஜகவிலிருந்து வெளில போனவங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். சமீப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு போனார், அதிமுகலேருந்து தாவேகாவுக்கு போனார், இன்னைக்கு மந்திரியாவே ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் பாஜக இங்கே ஜெயிக்க முடியாது, 1% கூட வாங்க முடியாதுன்ட்டாரு. ஏன், அவர் பாஜகவில் இருந்தவர் தானே, வாயை திறக்கல. இவங்களுடைய தாக்குதல் எல்லாமே அண்ணாமலை அப்படின்ற அந்த ஒற்றை நபரை சார்ந்துதான் இருக்கின்றது. இவ்வளவு நாளா என்ன சொல்லியிருந்தாங்க, அதை பாருங்க, வார் ரூம்னு ஒண்ணு வச்சுக்கின்னு அவரை மட்டுமே அவர் பில்டப் பண்ணியிருந்தாரு. சரி, இப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்னு நான் கூட நம்பினேன். ஆனா ஒருத்தர் அதை பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. அதாவது மாசத்துக்கு 25 லட்சம் ரூபாய் பாஜக மேலிடம் செலவு பண்ணி ஒரு வார் ரூமை கிரியேட் பண்ணி அண்ணாமலை அவர்களை ஒரு பிராண்டா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டார், வெள்ளந்தியா சொல்லிக்கிறார் மனுஷன். அப்ப இத்தனை நாளா அண்ணாமலை அவரை மட்டுமே ப்ரமோட் பண்ணிக்கினாரு கட்சி செலவுல அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்? இல்ல தெரியாம உளறிட்டீங்களா? அவரே அவரை ப்ரமோட் பண்ணிக்கினாருன்னு சொன்னது பொய்யா,
இல்ல கட்சி அவரை ஒரு பிராண்டா ப்ரமோட் பண்ணிச்சுன்னு இப்ப சொன்னது பொய்யா? இல்ல நாளைக்கு வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? அதுதான் பொய்யா? இது வரைக்கும் இவங்க என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தாங்களோ, கோவத்துல பேசும்போது எல்லாத்தையும் இவங்களே போட்டு சுக்கு நூறா உடைச்சு நிக்கிறாங்க. பாஜக மேலிடம் தான் மாசம் 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அண்ணாமலை அவர்களை ஒரு பிராண்டா பொசிஷன் பண்ணாங்க. இதை விட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் பயம். இதுல என்னங்க நீங்க பயப்பட வேண்டியது? உங்ககிட்ட என்ன இருக்குது அவர் தூக்கிட்டு போறதுக்கு? நீங்க தான் சொல்லிட்டீங்களே எங்களுக்கு 3% தான், அதுக்கு மேல இங்க கிடையவே கிடையாது அப்படின்னு. என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு உருட்டுறாங்க தெரியுமா? கூட தோத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 3%ல 2% போனாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, திருப்பி நீங்க இந்த 3% அவ்வளவுதான் எங்க கட்சின்னு சொல்றீங்கல்ல, அந்த சினோரியை வச்சு நான் சொல்றேன். மற்றபடி உங்களுக்கு கட்சி வளரணும், அது இன்னும் பெருசாகணும், தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு நாம கட்சியை கொண்டு வரணும். ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் 1-2 சீட்டாவது தனியா நின்று ஜெயிக்கணும். ஒரு காலத்துல ஜெயிச்ச கட்சி அது. அப்படி இருந்த நிலைமையை இன்னைக்கு பெருசா கொண்டு வரணும் அப்படின்ற அக்கறை எதுவும் இவங்களுக்கு இல்லை போல இருக்குது. நாங்க 3% தான், இவங்களே முத்திர குத்திக்கிறாங்க. சரி, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பாஜக இருக்குதா? எத்தனையோ மாநிலங்கள்ல இருக்குது இல்ல? அங்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்சி மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வொரு எலெக்ஷன் அந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எந்த இடத்துல நாங்க 3% தாங்க. ஈவன் கேரளால கூட அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இதுதான் டாமினேஷன். அங்க கூட இந்த மாதிரி யாரும் பாஜகவை அவங்களே குறைச்சு மதிப்பிட்டுக் கொள்வதில்லை. இங்க இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அண்ணாமலை கட்சியில இருக்க வரைக்கும் நாங்க எதுவும் பேச மாட்டோம். வெளில போயிட்டாருன்னா நாங்க எல்லாத்தையும் கழுவி ஊத்துவோம். நிஜமாவே ஒரு ஊழல் பண்ணியிருந்தார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடவடிக்கை எடுங்க. அப்படி இல்லைன்னா டேமேஜ் அண்ணாமலைக்கு இல்லை, டோட்டல் பாஜகவுக்கு தான். அனுகூல சத்ருன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக பாஜக உக்காந்திக்கின்னு. இதை பாஜக புரிஞ்சுக்கினா மட்டும்தான் சரி. விடுங்க, நமக்கு என்ன வந்தது. மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.